கல்யாண மாலையில் சுபாவை அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ் விஸ்வகர்மா சார். சரிங்க. 3 பொண்ணு சார். சரி. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம். நல்லது. 2வது பொண்ணு சுபாவுக்கு நாங்கள் வரணும் தேடிட்டு இருக்கிறோம். சரிங்க. மாப்பிள்ளை எப்படி வேணும்? மாப்பிள்ளை எனி டிகிரி. சரி. நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி, எங்களுக்கு பையன் இல்லை. சரி. எங்கள் நல்லா கவனிச்சிக்கிற மாதிரி நல்ல வரன் வேணும். நிச்சயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல ஜாப்ல இருக்க பையனாகவும், அவளை நல்லா அனுசரித்து போகிற பையனாகவும். பெண்ணோட குணங்கள் என்ன? பெண் எப்படி இருப்பாங்க? அவள் நல்ல சாஃப்டான டைப்பு, எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவா. ஓகே. அவளை பார்த்துக்கிற மாதிரி நல்ல வர நல்ல குடும்பம் தேவை. நிச்சயமாம்மா அதே மாதிரிம்மா. சுபா, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருக்கேன். சரிப்பா. ஆஃபீஸர் ஹெச்ஆராக ஒரு பப்ளிக் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் தான்? கோயம்புத்தூர். கணவன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல வெல் செட்டில்டு வேணும். சரி. பேட் ஹேபிட்ஸ் இருக்க வேண்டாம், அவ்வளோதான். வெரி குட். ரைட். ஓகே. உங்கள் லெவலில் படிச்சிருக்கணும். ஓகே. வெல் செட்டில்டுனா ஏதாவது நிரந்தர வேலையில் இருக்கணும். நிரந்தர வேலை. கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாதவராக இருக்கணும். உங்களை அன்பாக பார்த்துக்கணும். நான் அவர் நல்லா பார்த்துக்குவேன். ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதமான பெண், அருமையான கணவன் கிடைப்பாங்க. வேறு எங்கேயும் தேடணும்னு அவசியமே இல்லை. கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க, உடனடியாக கல்யாணம் ஆகிடும். சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் சுபா, பதிவேன் 709440, வயது 30, எம்ஏ முடித்தவர், ஹெச்ஆர் ஆஃபீஸராக கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சுபா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஆனந்தன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, டிஎம்இ பண்ணியிருக்கிறாரு. லேப் இன்ஸ்ட்ரக்டராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனந்தன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரூபினி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ரூபினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கௌதம் வெங்கடகிருஷ்ணன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பிராமின் ஐயர் பிரசரணம். சரி. பையன் இசிஇ பிஇ. சரி. A gold medalist of Anna University. சரி. Now at USA on a project. ஓகே. இப்போ வந்துருவான். மெட்ராஸ் சிடிஎஸ்லேருந்து போய். ஆமாம், சிடிஎஸ். சரி. டாட்டர் மேரிடு, எல்டர் டாட்டர். சரி. மனப்பொருத்தத்தில் அலையன்ஸ் கிடைச்சாலும் we shall consider. வெரி குட், வெரி குட். ரைட். ஓகே, நல்ல விஷயம் அது. சொல்லுங்கம்மா, எப்படி வேணும் மருமகள்? எப்படி வேணும்? என் பையன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சார். சரிம்மா. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். ஓகே. நல்லா சமைப்பான், சமையல் தெரியும். சரி. அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்ல அழகான டிகிரி படித்த மருமகளாக இருந்தால் போகிறோம். வேணும். ரைட். வேலைக்கு போனாலும் சரி, போகாட்டாலும் சரி. சரி. ரைட். நாங்கள் நல்லா பார்த்துப்போம். ரைட். எனக்கு இருக்கிற மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சரி. அதனால் வர மருமகளை மகளாக வச்சுப்போம். ஓகே. ஓகே. அது இந்த கல்யாண மாலை மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நிச்சயமாம்மா. கௌதமுக்கு ஒரு நல்ல மனைவி, உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கௌதம் வெங்கடகிருஷ்ணன், பதிவேன் 667677, வயது 30, பிஇ முடித்தவர், சீனியர் அசோசியேட்டாக சிடிஎஸ்ஸில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கௌதம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வித்யாலட்சுமி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வித்யாலட்சுமியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெகதீஸ்வரி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. கணவரை இழந்தவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜெகதீஸ்வரிக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். வீட்டுக்கு வந்தா நைட்டியை மாற்றிண்டு, மாமா இன்னைக்கு பணியாரம் சுட்டு கொடுக்குவா இல்லைன்னா உப்புமா கிண்டவா அப்படின்னு கேட்கணும். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400.
அன்பான குடும்பமே மகிழ்ச்சி என பேச வருகிறார் கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன். இத்தனை நேரம் நீங்கள் பார்த்தது கல்யாண மாலையினுடைய இயக்குனராக பார்த்தீங்க. இப்போ பார்க்குறது இந்த நிகழ்ச்சியில் ஒரு பேச்சாளராக நான் இப்போ பங்கெடுத்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சி என்பது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறியோடு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தில் நான் எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அன்பான குடும்பம். கல்யாண மாலையில் இருந்துட்டு நான் வேறு எதுவும் பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை நான் கல்யாண மாலையில் இருக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்துட்டேனா அப்படின்னு நான் என்னையே கேட்டுன்னு பார்த்தேன். நான் வேறு மேடையில் வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தின் சார்பில் பேசியிருந்தா கூட அதை தான் எடுத்துட்டு இருப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, குடும்பம் மட்டும்தான் நான் மகிழ்வதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து அந்த சந்தோஷம் பன்மடங்கு பல்கி பெருகுவது அப்படிங்கிறது குடும்பத்தில் தான். அதனால அன்பான குடும்பம் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நான் எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப ஒரு அழகாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே. அன்பான குடும்பம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் உண்மையில் அது சாத்தியமா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு சினிமா சீனே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சந்தோஷமான சீன் வைக்கணும்னா அந்த டைரக்டர்ஸ் உடனடியாக தேர்ந்தெடுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கல்யாண சீன் தான். ஏகப்பட்ட பேர் பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வருவாங்க, நகை நட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, தாம்பாளத்தில் நிறைய பழங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனும் பொண்ணும் ஒருத்தர கலாட்டா பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, குட்டி குட்டியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கல்யாணத்தில் இருக்குது. ஆனால் இது கனவு, இது யதார்த்தம் கிடையாது. உண்மையில் இந்த கல்யாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சந்தோஷமாக நடக்கிறதா? இது நான் கல்யாண மாலையை பற்றி மட்டும் பேசல, நான் வெளியிலேருந்து பேசுகிறேன். 20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மேரேஜ் மார்க்கெட் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு இருக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, தாறுமாறாக இருக்குது. அப்பாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அப்பா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இத்தனை கோடி ரூபாய் சொத்துள்ள என் பொண்ணை இத்தனை கோடி ரூபாய் சொத்துள்ள ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அது தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது நடக்குமா சாத்தியமானு நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், படிச்சிருக்கணும், பெரிய பதவியில் இருக்கணும், மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கணும், தன் சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கணும். அம்மாவோட ஆசை நப்பாசை என்ன அப்படின்னா தான் தேர்ந்தெடுக்கவன் தான் இருக்கணும். இது அம்மாவுடைய ஆசை. பெண்ணோட ஆசை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பெண்ணு பிஇ எம்பிஏ படிக்கிறா, ஒரு 24 வயசு 25 வயசுன்னு வச்சுக்கலாம். பையனுக்கு 27 வயசு இருந்தால் தான் அந்த பொண்ணு ஒத்துக்கிறா முதல்ல. அதாவது 1 வயசு அல்லது 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கணும். நட்போட பழகிறதுக்கு அந்த வயசு தான் வித்தியாசம் தான் சரின்னு சொல்கிறாங்க, அது நல்ல விஷயம். ஆனால் அந்த 2 வயசு வித்தியாசத்துக்குள்ள தான் 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது அந்த பையன் 1 லட்சம் ரூபாயானோ சம்பாதிக்கணும்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்குறா. இது நியாயமாக நடக்கக்கூடிய விஷயமா? மனசாட்சியை தொட்டு நம்ம எல்லாரும் யோசிக்கணும். இந்த 24 வயசில் நான் 30,000 ரூபாய் சம்பாதிச்சேன்னா அதே படிப்பு படித்த பையன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், பொறுப்புள்ளவனாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தான் சொல்ல மீறாதவனாக ஒருத்தன் இருக்கணும்னு இந்த பெண் யோசிக்கிறாங்க. இது இந்த குடும்பத்தில் உள்ள எதிர்பார்ப்பு. அப்படியே திருப்பி அந்த குடும்பத்துக்கு போகலாம். அந்த குடும்பத்தில் உள்ள அம்மாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு? பொண்ணு அழகாக இருக்கணும், படித்தவளாக இருக்கணும், அதே நேரத்தில் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். இது பையனோட அம்மாவுக்குள்ள எதிர்பார்ப்பு. பையனோட அப்பாவுக்கு தன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சம்பந்தின்னு யார்ட்டையான அறிமுகப்படுத்தணும்னா அப்படி இருக்கணும். அப்படி நான் அறிமுகப்படுத்தும் போது அவர் பென்ஸ் காரில் இறங்கணும். இதுக்கப்புறம் பையனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும், மாடர்னாக ட்ரெஸ் பண்ண தெரியணும், ட்ரெண்டியாக இருக்கணும், நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் நல்ல பணியில் இருக்கணும், குறிப்பாக ஹெச்ஆராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமா இருக்கணும். அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் நைட்டியை மாற்றிண்டு, மாமா இன்னைக்கு பணியாரம் சுட்டு கொடுக்குவா, இல்லைன்னா உப்புமா கிண்டவா அப்படின்னு கேட்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த மாதிரியான எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை வச்சுண்டு கல்யாணங்கிறது சந்தோஷம்னு நம்ம ஒரு முடிவான ஒரு வரையறைக்குள்ளே இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே சந்தோஷம்தான். இது எல்லாவற்றையும் மீறி எங்கோ ஒரு முடிச்சு விழுகிறது. அந்த முடிச்சு தான் கல்யாணம் அப்படின்னு மாறுறது. இது எத்தனை எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடியறது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல ஒன்றே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யதார்த்தமான உலகத்துக்கு வாங்க. இன்றைக்கி என்ன சாத்தியம்? ஒரு 28 வயசு 30 வயசு பையன் தானே சுயமாக சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிரமமான ஒரு விஷயம். சாத்தியமே கிடையாது. அதனால் நானும் சேர்றேன், நீயும் இரு, 2 பேருமா சேர்ந்து முன்னேறுவோம். அந்த மாதிரி 2 பேருமா சேர்ந்து உழைத்து முன்னேறும் பொழுது அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் அளவிட முடியாதது. அதை அந்த பெண்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த மந்திர சொல் தான் அது.
விட்டு கொடுப்பது அப்படிங்கிற மனப்பான்மைக்கு கட்டாயமாக வர வேண்டும். அன்பான குடும்பமே மகிழ்ச்சி. தொடர்கிறார் திருமதி மீரா நாகராஜன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் சந்தோஷ் நாகராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு நாகப்பட்டினம். ஓகே. நான் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நாளாச்சு. ஓகே. இவன் படித்தது பண்ணது எல்லாமே கோயம்புத்தூர் தான். வெரி குட். நாங்கள் பிராமின். சரி. கோயம்புத்தூர் பேஸ்டு கேர்ள் வேணும். சரி, ரைட். ஓகே. ஏன்னா இவனை எனக்கு ஒரே பிள்ளை தான். சரி சரி. இவனை விட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கோ என்னை விட்டுட்டு அவன் போகிறதுக்கோ கிடையாது. வாய்ப்பு இல்லை. எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பெண்ணு உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறாங்க. ஆமாம். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சரி. ஏன்னா இந்த பையனுக்காக பிறந்திருக்கிற பொண்ணு எங்கே வேணால் இருக்கலாம். ஆமாம். சந்தோஷ் நாகராஜ் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கேன். சரி. இப்போது ப்ரைவேட் கன்சர்ன் ராம்நகரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ எனக்கு வந்து சுச்சுவேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. அது உங்கள் மூலிமா அமைஞ்சதுன்னா இன்னும் விசேஷம். ஓகே, வெரி குட். சந்தோஷம். நிச்சயமாக ஒரு நல்ல அருமையான பெண் உங்களுக்கு மனைவியா, சிறந்த பெண் உங்களுக்கு மருமகளா கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் சந்தோஷ் நாகராஜ், பதிவேன் 730853, வயது 27, பிகாம் எம்பிஏ முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் கோவையில் அட்மின் இன்சார்ஜாக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சந்தோஷ் நாகராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுஜிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் நெட்வொர்க்கிங் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுஜிதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தினேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. தினேஷ்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுவராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார் வணக்கம். வணக்கம். என் பேர் தயானந்தம். நாங்கள் செங்குந்த மொழியில் பிரிவை சேர்ந்தவங்க. சரி. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி. பொண்ணு வந்து சென்னையில் பிஇ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. சாஃப்ட்வேரில். சரி. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம். சரி. நல்ல வரணும் தான் எங்களுக்கு வேணும். நிச்சயமாக சொல்லுங்கள். நல்ல வரன் அமையணும். சரி. பெங்களூர் சென்னையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. ஓகே. கவர்மெண்ட் எக்ஸாமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குட். ரொம்ப பொறுமையானவங்க. ஓகே. ஜாலியான டைப்பும் கூட. சரி. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு நினைப்பா. நிச்சயமாக. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் இங்கே டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. எம்என்சி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. தங்கைக்கு முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பார்க்கலான்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவாங்க. யுவராணிக்கு அருமையான கணவன் கிடைப்பாங்க. யுவராஜுக்கு நீங்கள் கேட்கும்போது நல்ல மருமகள் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டி யுவராணி, பதிவேன் 720348, வயது 25, பிஇ ட்ரிபிள்இ முடித்தவர், டெஸ்ட் அனாலிஸ்டாக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். யுவராணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 21, பிஹெச்எம்எஸ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெள்ளூரில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அர்ச்சனாவின் விருப்பத்துக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தீபக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் நல்ல வேலையில் இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. தீபக்கின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. நானும் சேர்றேன், நீயும் இரு, 2 பேருமா சேர்ந்து முன்னேறுவோம். அந்த மாதிரி 2 பேருமா சேர்ந்து உழைத்து முன்னேறும் பொழுது அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் அளவிட முடியாதது. அதை அந்த பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பையன் புரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம்னா, மணல் கயிறு மாதிரிலாம் பேசக்கூடாது. எங்கனுக்கு நீ அழகாக தெரியணும், அடுத்தவனுக்கு அசிங்கமாக தெரியணும், இப்படிலாம் யோசிக்க முடியாது.
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பையனுக்கு வரணும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த பெற்றோர்கள் வந்து போடக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து நிச்சயமாக தயவு பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. சும்மா நேற்றுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நடந்த ஒரு விஷயம், கிட்டத்தட்ட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்துங்க. அந்த பெண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, பையனோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபேக்ட் பெண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பெண்ணோட அம்மா மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்ததுலேருந்து வேறு மாதிரி தான் முகத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி என்னம்மா பண்ணலாம், அடுத்தது என்ன அப்படின்னா, லெட் அஸ் ட்ராப் திஸ். இதே வார்த்தை தான் அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே புரியல. ஸோ இது மாதிரி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களும் சரி, பையனுடைய பெற்றோர்களும் சரி, தனக்குன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும். ஏன்னா இன்னைக்குள்ள உலகம்ங்கிறது ரொம்ப பறந்து விரிந்த உலகம். பையன் ஆஸ்திரேலியாவில் வேலை பண்ணுறான், இல்லைன்னா அமெரிக்காவில் வேலை பண்ணுறான், பொண்ணு ஃப்ரான்ஸில் வேலை பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் சேர்க்கறதுங்கிறதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிற காலகட்டத்தில் நான் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பேன், இந்த புடவையை தான் அவங்க செலக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த வட்டத்துலேருந்து இந்த பெற்றோர்களும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி வெளியில் வரணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சாச்சு, கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது. கல்யாணம்னு நிச்சயம் ஆனால் மட்டும்தான் சந்தோஷங்கிறது வந்து பரவும். அப்படியே அந்த ஒரு பூ மலர்ந்தால் எப்படி அந்த இதழ்கள்லாம் விரியுமோ அது மாதிரி அந்த மகிழ்ச்சி வந்து பரவக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கல்யாணத்தில் தான் இருக்குது. அந்த மகிழ்ச்சி வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த கண்டிஷன் வேணாலும் போடுங்க. ஆனால் கல்யாணம்னு தீர்மானம் பண்ணி கல்யாணத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிந்த மந்திர சொல் தான் அது. ஆனால் பல இடங்களில் மிஸ் ஆகிற மந்திர சொல்லும் அதுதான், விட்டு கொடுப்பது அப்படிங்கிற மனப்பான்மைக்கு கட்டாயமாக வர வேண்டும். எந்த ஆணும் 100% பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாதுங்க. எந்த பெண்ணும் 100% நாம் எதிர்பார்க்குற மாதிரி அம்மா சமைச்ச மாதிரியே பொண்ணு சமைப்பான்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் போகிற மாதிரி தான் அவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சௌரியமாக சந்தோஷமாக உங்கள் அப்பா வீட்டில் இருந்தீங்களோ, அம்மா வீட்டில் இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் அந்த பொண்ணு சந்தோஷமாக காரில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டீ போட கூட தெரியுமான்னு கேட்டால் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இருந்தால் அந்த அன்பான குடும்பத்தின் விதை அங்கே விழும். அப்போ வந்து அந்த அன்பான குடும்பத்தின் விதை என்பது திருமணத்தில் இருக்குது. ஸோ இந்த திருமணம் முடிஞ்சாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தைகளில் அந்த நியோனேட்டல் கேர்லேருந்து ஆரம்பித்து குழந்தைகளை வளர்த்து எடுப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி பெற்றோருக்கு வந்து மிகப்பெரிய சவால். இதெல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைகள் பெரியவங்களாகும் பொழுது பெற்றோர்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்குது. அந்த சவால்கள்லேருந்து மீண்டு வந்தால் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த குடும்பத்துக்குள்ளே குட்டி குட்டியான சந்தோஷங்கள் நிறைய இருக்குது. எனக்கு குழந்தை பிறந்துடுத்து, அவன் 12th முடித்து இன்ஜினியரிங் சேர்ந்து அப்புறம் அமெரிக்காவில் போய் வேலைக்கு போனால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம்னு நம்ம சந்தோஷத்தை ஒத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்தந்த நிமிஷத்தில் சும்மா அவன் வரைஞ்சிட்டு வந்திருக்கிற ஒரு விஷயத்தை, அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷங்களை வந்து குடும்பத்தில் கொட்டி வச்சுருக்கார் கடவுள். அந்த குழந்தைகளுடைய சிரிப்பிலாகட்டும், அந்த குழந்தைகள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துல ஆகட்டும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இளைஞர் பருவத்துக்கு வரேன். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் தாங்கள் சந்தோஷம்னு எதை நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்தையும் ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் தான் சந்தோஷம்னு நினச்சிட்ருக்காங்க பெரும்பாலான இளைஞர்கள். நாம் பார்க்குற சாதித்த இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் குடும்பத்தில் தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணம் நடந்தால் கூட தான் ஃபேஸ்புக்கில் மூழ்கி கிடக்கிற எத்தனையோ பசங்களை நாம் பார்க்குறோம். அதனால் அந்த இளைஞர்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெற்றியில் தான் இருக்குது. அவர்கள் வெற்றி அடைந்து அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை அவர்களுக்கு வசப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து வெற்றி அடையும். அன்பான குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நம்ம காதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், நல்ல இசையை கேட்கும் பொழுது, நல்ல விஷயத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் 5 புலன்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து குடும்பம் தான். குழந்தைகளுடைய விளையாட்டை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு மகிழ்ச்சி, அம்மா நல்லா சமைச்சு சாப்பாடு போடும்பொழுது நம்முடைய நாவுக்கு மகிழ்ச்சி, இல்லற இன்பம் அப்படிங்கிறது அந்த தொடு உணர்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அதனால் 5 புலன்களுக்கும் மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சிக்கு உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் இடம் இல்லை. அதனால் அன்பான குடும்பமே மகிழ்ச்சி என்று கூறி உள்ளிருந்து ஊறுவதே இன்பம் என பேச வரும் சோம வள்ளியப்பனை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பல விஷயங்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம், பல பேரோடு பேசி கொண்டிருக்கிறோம். பட் வி டோன்ட் ரெக்கார்ட். மகிழ்ச்சி பதிவுகளில் தான் இருக்கிறது, நினைவாக செய்ய வேண்டும். மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து ஊறுவது. எழுத்தாளர் திரு சோம வள்ளியப்பனின் அனுபவங்கள் அடுத்த வாரம். மனிதனுடைய உணர்வுகளுக்கு அடிநாதமாக அவனுடைய மனிதநேயம் காலம் காலமாக ஓடிக்கொண்டுதான் இருக்க போகுது.
முதல்ல ஹெட்ஃபோன்ஸ் வச்சு ப்ளூடூத் வச்சு பாட்டு கேட்டவர் எங்கள் பரமேஸ்வரன். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.